ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இப்போ எங்கே போகிறேன்னா, இப்போ பஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். இங்கேருந்து நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி கேத்விக் ஏர்போர்ட் போக போகிறேன். கேத்விக் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா வரேன். ஸோ ஊருக்கு வர போகிறேன் ஒரு 2 வீக்ஸுக்காக, 2.5 வீக்ஸுக்காக. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஹாலிடே டிலே ஆகி இப்போ தான் வரேன். நான் மட்டும்தான் வரேன், ஹஸ்பண்ட் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் குல்ஃபி இங்கே தான் இருக்காங்க. ஸோ யா, ஐம் ஸோ எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டட். அண்ட் தூக்கம் வருது. சொல்லப்போனால் ஒரு 1 வீக்காக தூங்கலைன்னு வேணால் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி லைட்டாக அப்படியே தூக்கம் வருது. பட் தூங்குவேனான்னு தெரியல. இதுதான் அன்றைக்கி வாங்கின ட்ரெஸ். இந்த டாப் தான் போட்டிருக்கேன். ஓகே, வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஓகே, ஆப்போசிட்டில் தெரிகிறது ரயில்வே ஸ்டேஷன். நான் இப்போ உட்காந்துருக்கிறது பஸ் ஸ்டேஷன். என்னோடய பஸ் இப்போ வரும் 10 மினிட்ஸில். ஹலோ, மார்னிங். ஸோ நான் இப்போது ஏர்போர்ட் வந்தாச்சு, கேத்விக் ஏர்போர்ட். இன்னும் செக்இன் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செக்இன் பண்ணுறேன், ஊருக்கு வரேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். 1 இயர் ஆச்சு ஊருக்கு இப்போது ஆஃப்டர் 1 இயர் வரேன். ஆக்சுவலி நான் ஆகஸ்ட்லேயே வர வேண்டியது. பட் என்னோடய விசா ரினியூவல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு. அதனால் விசா ஆக்சுவலி லாஸ்ட் வீக் தான் விசா வந்தது, லாஸ்ட் தேர்ஸ்டே. இன்றைக்கி வென்ஸ்டே 29th. ஸோ ஒரே வாரம் விசா அடுத்த நாளே நேரம் மிளகிறதுக்கு எனக்கு லீவ் வேணும். நான் அடுத்த வாரமே ஊருக்கு போகிறேன். அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டாங்க. எனக்கு ஐம் லக்கி. ஏன்னா நவம்பர் மிட்டுக்கு அப்புறம் இங்கே லீவு கிடைக்காது. பிகாஸ் இட்ஸ் கிறிஸ்மஸ் டுவெல்பே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ எனக்கு கரெக்டாக அந்த டைம் பீரியடில் எனக்கு கிடச்சிது. கரெக்டாக நவம்பர் மிட்டில் திருப்பி போயிடுவேன். ஸோ இட்ஸ் லைக் 2.5 வீக்ஸ். ஐ வெரி எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டட். ஊருக்கு எதுவும் பிளான்லாம் கிடையாது. பட் ஊருக்கு வர்றதே ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியுமா எப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் என் கூட யாருமே இல்லை, நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் இல்லை. அவங்க என் குல்ஃபின் யூகே. ஓகே, நானும் குல்ஃபியும் யூகே மாதிரி அவங்களும் குல்ஃபியும் பையன் யூகே. ஸோ நானே யூகேல தானே இருக்கேன். ஆமாம், சாரி. அவங்க 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் ஹாலிடே வருவோம். பிகாஸ் நான் வரும்போது அவங்க வரமாட்டாங்க, அவங்க வரும்போது நான் வரமாட்டேன். ஏன்னா அப்போ குல்ஃபியை பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். Oh my god, என்னோட நியூ நெயில்ஸ். I hope you like it. சுற்றி ஆள் இருக்காங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. அது புதுசாக வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. அப்புறம் பழகிடும். இப்போவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பார்த்தா எனக்கு ஐ டோன்ட் கேர். ஓகே, சரி, மிச்சம் வீடியோ எடுக்கிறேன், பார்ப்போம். செக்இன் பஸ்லலாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல, நல்லா தூங்கிட்டேன். ஸோ செக்இன்காக வெயிட் பண்ணுறேன். செக்இன்லாம் முடிச்சு வந்துட்டேன். ஸோ செக்இன், செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஃப்ளைட் போர்டிங் தான். அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் மீல் கூட சாப்பிட போகிறேன். நிறைய டியூட்டி ஃப்ரீயில் ஷாப்பிங்லாம் பண்ணேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க விட்டுட்டேன். அதை வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். இன்றைக்கி என்னோடய டேயோட அவுட்ஃபிட் இதுதான் லாஸ்ட் வீடியோவில், ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த அந்த டாப், அங்கே வாங்கின அந்த ஜம்பர். இப்போ ஒரு குவிக் சாப்பாடு. ஒரு 10 பீஸ் சிக்கன் பைட்ஸ் வாங்கியிருக்கேன். சீஸ் சாஸ், ஹனி மஸ்டர்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏறணும். ஏன்னா எனக்கு ஃப்ளைட்டில் ஏறினா கொஞ்சம் பசிக்கும். ஆல்ரெடி பசிக்குது. காலையில் ஒன்றும் சாப்பிட்ல, நேற்று நைட்டு வண்டியில் ஏறினது. ஸோ இதுவும் சாஸும் சாப்பிட்டுட்டு ரெடியாக போகிறேன். ஸோ சிக்கன் பைட்ஸ் சாப்பிட்றேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிக்கன் பைட்ஸ். நான் இது வரைக்கும் இவ்வளோ சூப்பர் சிக்கன் பைட்ஸ் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு.
இந்த கடை பேர் வந்து ஷேக் அண்ட் ஸ்நாக்னு ஒரு கடை. ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையான ரியல் சிக்கன் தான், நக்கெட்ஸ் மாதிரி கிடையாது. ரியல் சிக்கன், அந்த சீஸ் சாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யம்மி இன் மை டம்மி. இப்போ வந்து கேட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஏர்போர்ட்டில் நடக்கும்போது அது உங்களுக்குலாம் அந்த ஃபீலிங் எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் தோணும். இந்த ஜீன்ஸ் படத்தோட பிஜிஎம் இருக்குல்ல, அது எப்போ பார்த்தாலும் பின்னாடி அப்படி வரும். ஐ டோன்ட் நோ வை. உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ போர்டிங் பண்ண போகிறேன். போர்டிங் க்யூவில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரமாக போர்ட் ஆகிடுவேன். ஒன் செட்டில் ஆகிட்டேன். ஹோப்ஃபுல்லி ஐ என்ஜாய். ஏன்னா வந்து எனக்கு ஃப்ளைட் ஜர்னி ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் மைண்ட். அதுவும் எமிரேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஃபுட்டெல்லாம் வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. வாய்ஸ் கேட்குமான்னு எனக்கு தெரியல. கேட்கலைன்னா நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஓகே, ஐம் கோனா என்ஜாய். ஸோ அந்த லேடிக்கு பின்னாடி ஒரு டோர் தெரியுதுல்ல, அதுதான் காக்பிட். ஸோ நான் வந்து அவ்வளோ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட். அடிக்கடி அதை திறக்கும் போது எனக்கு உள்ள பைலட் தெரியுறாங்க. ஸோ இட்ஸ் நைஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ ஃப்ளைட்டில் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா இந்த ஃப்ளைட் இன்றைக்கி என்னெல்லாம் ஃப்ளைட் இருக்குது, ஃப்ளைங் எமிரேட்ஸ், துபாயோட என்னெல்லாம் இருக்குது, டாப் அட்ராக்ஷன்ஸ், ஹெல்ப், நியூஸு, அண்ட் இது வந்து ஒரு ஷாப்பிங். இது அப்புறம் இந்த நாளில் என்னன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நினைக்கிறேன். இது ட்ரெண்டிங் இன் துபாய் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அது நமக்கு தேவையில்லை. இதுக்குள்ளே இருக்க கனெக்டிவிட்டி வந்து சீட் பவர், அது நம்ம சார்ஜிங், சீட் டு சீட் கால், யூஎஸ்பி மீடியா பிளேயர், வைஃபை இருக்குது. லெட்ஸ் கோ டு என்டர்டெயின்மெண்ட். வைஃபை வந்து ஐ திங்க் ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரீ கிடைக்கும். அதுக்கப்புறம் பெய்டுன்னு நினைக்கிறேன். மூவியில் வந்து இது எல்லாமே இங்கிலீஷ் மூவி. நமக்கு தமிழ் மூவி தானே வேணும். தமிழ் மூவி இந்த மலையாளம், ஹிந்தி எதுனாலும் ஓகே. ஸோ ஹிந்தியில் 2 ஆப்ஷன் இருக்குது. லேட்டஸ்ட்டும் இருக்குது, பாலிவுட்டும் இருக்குது. இந்தியன் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு வர்றது எல்லாம் மலையாளம். தமிழ் இருக்குது. தமிழில் நிறைய இருக்குது. நம்ம மெய்யழகன் படம் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் மகாராஜாவும். அது ரெண்டும் ஒரு லாஸ்ட் வீக்கு தான் பார்த்தோம். சரி, பார்க்காம இருந்தால் இங்கே பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு நல்ல தூக்கம் வருது, தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கோஸ் தெலுங்கு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நிறைய ஆப்ஷன் இருக்குது. தமிழ் படம் பரவாயில்ல. எல்லா படமுமே லைக் சம்டைம்ஸ் வந்து என்ன படம்னே தெரியாது, அந்த மாதிரி படங்கள் இருக்கும். இது எல்லாமே சூப்பர் படம். அண்ட் தென் எல்லா லாங்குவேஜும் இருக்கும். இன்னும் எல்லா லாங்குவேஜும், கொரியன், வியட்நாமீஸ், அது இது எல்லாமே இருக்குது. அண்ட் இஃப் யூ கோயிங் டு மியூசிக், டிவி இருக்குது, பாட்காஸ்ட், ஆடியோ, கேம்ஸ், மியூசிக்கில் பார்க்கலாம் நம்ம ஐட்டம். இந்தியா இருக்குது. வாவ், இளையராஜா இருக்குது. மௌனராகம் படத்தில் அந்த பாட்டு இருக்குது. மௌனராகம். தென் கிஷோர் குமார், லைக் ஹிந்தி. ஆக்சுவலி குட். ஏஆர் ரஹ்மானோடது இருக்குது. ஏஆர் ரஹ்மானோடது 2-3 இருக்குது. ஹிந்தி இருக்குது. அண்ட் அனிருத்தோட விக்ரம் மூவியோடது இருக்குது. அனிருத்தோட பீஸ்ட் இருக்குது. அப்புறம் அந்த வாட் இஸ் தட், 2 காதல், அந்த இது இருக்குது. நாட் பேட். நல்ல டைம் போகும். ஆனால் எனக்கு தூக்கம் வருது, தூங்கிடுவேன் கொஞ்சம்.
அவ்வளோதான். இன்னும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகலை. இப்போ வந்து எனக்கு ஃபுட் வந்துருச்சு. ஸோ என்னோடய ஃபஸ்ட் மீல் தான். 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று முகலாய் சிக்கன் குருமா அண்ட் ரைஸ் வித் கைண்ட் ஆஃப் அ டேமரின் ரைஸ். இன்னொன்று வந்து சால்மன் ஃபிஷ் கேக். நான் வந்து முகலாய் சிக்கன் குருமா தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு அதான் பிடிக்கும். ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஃபிஷ் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப யம்மியாக இருந்தது. ஃபுட் வாஸ் லைக் ஸ்மெல்லிங் ஸோ குட். திறந்தோடனே எனக்கு ஐயோ லைக் அப்படியே கிரேவிங்காக இருந்தது. ஸோ இது சிக்கன் குருமா, ரைஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். அந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் டேமரின் ஒரு புளிப்பாக உள்ள டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்ட் குருமா இஸ் ஆல்சோ லைக் க்ரீமியாக இருந்தது. திஸ் வாஸ் லைக் பொட்டேட்டோ சாலட். இது வந்து ஒரு சீஸ் கிராக்கர்ஸ், அப்புறம் கீழே இருக்கிறது வந்து சீஸ் கேக். தென் இது வந்து ஒரு பிஸ்கெட் மாதிரி கிராக்கர்ஸ் மாதிரி ஒன்று. இது சீஸ், ஒரு மெச்சூர் சீஸ் க்யூப், ஒரு செடா சீஸோட க்யூப் இருந்தது. பட்டர், அப்புறம் பன், அப்புறம் ஸ்டீல் கட்லரிஸ். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது வந்து நீங்கள் நினைக்கிறது இல்லை, இட்ஸ் ஆப்பிள் ஜூஸ். ஐ ப்ரிஃபர் ஆப்பிள் ஜூஸ் தேன் ஆரஞ்ச் ஜூஸ். அதனால் அது ஆப்பிள் ஜூஸ். ஸோ இப்போ வந்து நல்லா சாப்பிட போகிறேன். சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எமிரேட்ஸில் ஃபுட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் போர்ஷன் சைஸ் கம்மியாக தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. ரைஸ் வந்து நான் ஒரு பைட்டு தான் அதில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அது போக இவ்வளோ தான். மொத்தமே ஒரு 4-5 ஸ்பூன் தான். பெரிய வாயாக சாப்பிட்டா ஒரு 5-6 வாய் அந்த மாதிரி தான். ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறனால நமக்கு நல்ல ஸ்டஃப் ஆகிடும். சாலடு, டிசர்ட்டு, அப்புறம் அந்த சீஸ் கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறனால நல்லா ஃபில் ஆகிடும். ஸோ அந்த ஃபுட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பிஸ்கெட் அண்ட் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து தேர்ட். இது வந்து பெல்ஜியம் சாக்லேட் குக்கீஸ் வித் அ ட்ரிங்க் அண்ட் ஐஸ்கிரீம் ஆல்சோ. எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது. குக்கீஸ் எனக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இது வந்து நல்லா இருந்தது. இது கூட ஐஸ்கிரீமே சர்வ் பண்ணுவாங்க. நான் ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஐஸ்கிரீம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த குக்கீஸ் வந்து அப்படியே நல்லா சூடாக ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஹாட்டாக, அது ஒரு மாதிரி கூவியாக இருந்தது டேஸ்ட்டு. நல்லா சூவியாக நல்லா இருந்த டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி துபாயில் இறங்கி 1 hour தான் எனக்கு நடுவில் டைம் இருந்தது. ஸோ குயிக்காக ஓடி போய் அடுத்த செக்யூரிட்டி முடித்து செக்இன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஃப்ளைட் போர்ட் பண்ணியாச்சு. இது வந்து என்னோடய செகண்ட் ஃப்ளைட் துபாய் டு ட்ரிவாண்ட்ரம். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இது வந்து பக்கத்தில் 2 ஃப்ளைட், என் ஃப்ளைட்டும் இன்னொரு ஃப்ளைட்டும் டேக் ஆஃபாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சீன் எப்பவும் கிடைக்காது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். எப்படா ஃப்ளைட் லேண்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸைட்மெண்ட்டை நல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூட முடியல. 2வது ஃப்ளைட்டில் உள்ள ஃபுட்டு வந்துருச்சு. இது வந்து இதுக்கும் 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று வந்து வெஜ் அண்ட் இன்னொன்று சிக்கன் வந்து கொச்சி கறி, சிக்கன் கறி வித் ரைஸ். ஸோ நான் அதுதான் ஆப்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து அகெயின் பட்டர், ஒரு ப்ரெட், அப்புறம் மவுத் ரிஃப்ரெஷ்மெண்ட் அது கொடுத்தாங்க. இது வந்து என்னென்னா இது மேங்கோ தொக்கு பிக்கிள், அப்புறம் அது வந்து தயிர் வடை. தயிர் வடை. இது வந்து கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம். தென் இது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி, கொஞ்சம் மிக்ஸ்சர் மாதிரி ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க. அண்ட் அந்த டிசர்ட் இஸ் வந்து இந்த ட்ரெஸ்லெச்சர்ஸ் கேக் இருக்குல்ல, அதோட ரோஸ். ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது எனக்கு அப்படியே ஒரு ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட்ட ஃபீல் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது தயிர் வடை ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல கூலாக நல்லா. இது ஒரு பியூட்டிஃபுல்லான சீன். இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இப்படி மேலே இருக்குது. க்ளவுட்ஸுக்கு மேலே நம்ம பறக்கிற மாதிரி. ஸோ பொதுவாக ஒயிட் கலரில் க்ளவுட் தெரியும். நைட்னால பிளாக்காக இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் சீன் இது. சரி, உங்களுக்கும் காட்டலாமே நினச்சேன்.
அப்புறம் அப்படியே போய் நம்ம இப்போ லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆயாச்சு, இதோ வந்துட்டேன் ஏர்போர்ட்லேருந்து வெளியே. ஹாப்பி மொமெண்ட், லாட்ஸ் ஆஃப் ஹாப்பி டியர்ஸ் ஆல்சோ. ஹலோ, நான் ட்ரிவாண்ட்ரம் வந்தாச்சு. மை பியூட்டிஃபுல் சிஸ்டர் அண்ட் மை பியூட்டிஃபுல் மம்மா. ஹாய். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து நான் நாளைக்கு பகலில் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன சொல்கிறது, ஹாப்பினஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இன்னும் நம்ம ஆட்டம் தான் ஒரு 2.5 வாரத்துக்கு ட்ரிவாண்டத்தில். எங்கெல்லாம் வருமா அங்கெல்லாம். ஸோ ஸ்டே டியூன்ட். வீடியோ எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ லவ்லி டே.